ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ் லைஃப் ஸ்டைல் ஜோன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுக்கு ஹேர் கட் பண்ணது தான் நான் வந்து போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு நானே தான் ஹேர் கட் பண்ணேன். ஏன்னா அவனுக்கு வந்து தலையில் கை வச்சாவே பிடிக்காது. ரொம்ப அழுவான், ரொம்ப ராவடி பண்ணுவான், தலையை சீவவே கூட வரமாட்டான். ரொம்ப ஹேர் வந்துருச்சு. சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருந்தது. அதனால் சளி பிடிச்சிக்குமோ அப்படிங்கிறனால நம்மளே வீட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்சி டைமில் இருந்தனால நானும் ஷாப்க்கெலாம் கூட்டிகிட்டு போகல, வீட்டிலே பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி அடுத்த நாளே வந்து ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போய் ஹேர் கட் பண்ணி விட்டோம். இது வந்து செகண்ட் டைம் ஹேர் கட்டிங். என்னோடய ஃபஸ்ட்டு நாத்தனார் பையனை பார்த்து அவனை வந்து எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு அவனை மாதிரியே இவனும் அமைதியாக உட்காந்துக்கிட்டான். அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டார். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்பெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்தான். அவங்களுக்கு தான் வந்து நம்ம அந்த க்ரெடிட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து தெளித்து பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஏன்னா சளி பிடிச்சிக்கும் குழந்தைக்கு அப்படின்னு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா 2 டைமுமே ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்து ஃபீவர் தான் வந்தது. ஹெட் பாத் பண்ணினதுக்கப்புறம் ஒரு 2 தடவையுமே. அது ஏன் அப்படி வருதுன்னு எனக்கும் தெரியல இது வரைக்கும். மேபி அந்த வீக் ஃபுல்லாகவே அவன் என்ன ஃபுட்டு சாப்பிட்றான் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது போல். ஆனால் அமைதியாக சமத்து பையனாக உட்காந்து காமிச்சிருக்கான். அவன் இருந்தனால, நாத்தனார் பையன் இருந்தனால. இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தால் தான் இன்னொரு குழந்தை வந்து உட்காந்து ஹேர் கட் பண்ணிக்க மாட்டிருக்கு. அமைதியாக அவங்கள பார்த்துட்டு. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு. ஆனால் வீடியோ பார்த்தோட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.